எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச் செல். ஹே தோழா, உன்னால் வாழா, உன்னால் முடியும். நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. கொண்டாடும் மனசு விளையாடும் வயசு, அணை போட்டா அடங்காது. தினந்தோறும் வெரசா பொறப்போமே புதுசா, எப்போதும் திருநாளு. நெஞ்சில்
மனசு விளையாடும் வயசு அணை போட்டா அடங்காது தினந்தோறும் வெரசா பொறப்போமே புதுசா எப்போதும் திருநாளு வாழ்வது ஒரு வாட்டி வாழணும் கூறாக இல்ல அது போகும் தரிசு மண்ணு நீராக நினைச்சதையும் நடத்தணும் நடப்பதையும் ரசிக்கணும் சோக சோகத்தை வாழ்ந்து பார்க்கணும் போக்குல தசை மாறி போகிற போது ஆத்துல இலையாட்டம் ஆகுவ பாரு குண்டும் குழியும் வாழ்க்கையில் முண்டு முடிச்சு போடுவேன் கண்டுபிடிச்சு அவத்துட்டு கரையேற பாரு வரையறை இல்லாம வாழ்ந்தா கூட வரைமுறை தாண்ட கூடாது காசு பணம் எல்லாம் கரைஞ்சா திரும்பும் பேரு போனா திரும்பாது கூழாங்கல்லு கண்ணாலி சுத்தி இடு பாண்டி அந்த மாய கண்ண போல இவ மனச பறி பாண்டி ஒரு பச்சை புள்ள போல இவ பேசி சிரி பாண்டி அட என்ன இன்னும் சொல்ல இவ எங்க ஊரு சுந்தர பாண்டி எங்க பாண்டி சிங்கம் தாண்டி மோதி பாரு ஒண்டே கொண்டே ஆசத்துல தங்கம் தாண்டி பழகி பாரு இவ சூறாவளி பேர தாண்டி பொசுக்குன்னு கிடைக்காது தேடுற பாரு உழைக்க மறந்த வந்தா பூமியில் ஏழ கலகலப்பா இருக்கலாம் கைகலப்பா மறக்கலாம் துடி துடிப்பா வாழ்ந்து பார்க்கலாம் கடனா கிடைக்காது கடந்து போன காலம் இருநா இருக்காது எந்த ஒரு நாளும் பாட்டி சொன்ன கதைகளை மறந்து போன தலைமுறை ஆணி வேற மறந்துட்டு வாழுது பாரு எட்டி நின்னா எதுவும் உன்ன எக்கி வந்து சேராது வெட்டி நியாயம் பேசி திரிஞ்சா எதுவும் இங்க மாறாது கூழாங்கல்லு கண்ணாலி சுத்தி இடு பாண்டி அந்த மாய கண்ண போல இவ மனச பறி பாண்டி ஒரு பச்சை புள்ள போல இவ பேசி சிரி பாண்டி அட என்ன இன்னும் சொல்ல இவ எங்க ஊரு சுந்தர பாண்டி கண்ணா கண்ணா ஓடிவா சின்ன கண்ணா ஓடிவா புல்லாங்குழலை ஊதவா செல்ல கண்ணா ஓடிவா கண்ணா கண்ணா ஓடிவா சின்ன கண்ணா ஓடிவா புல்லாங்குழலை ஊதிவா செல்ல கண்ணா ஓடிவா ஆடும் மயிலின் தோகையை அழகு கொண்டை சூடியே ஆனந்தமாக கோபியர் உன்னை சூழும் கோலமாய் ஆடும் மயிலின் தோகையை அழகு கொண்டை சூடியே ஆனந்தமாக கோபியர் உன்னை சூழும் கோலமாய் குருவாயூரில் நான் தொழும் குன்றை எடுத்த பாலனாய் குருவாயூரில் நான் தொழும் குன்றை எடுத்த பாலனாய் கோலமளிக்கும் நாதனே கோகுலபாலா ஓடிவா கோலமளிக்கும் நாதனே கோகுலபாலா ஓடிவா கண்ணா கண்ணா ஓடிவா சின்ன கண்ணா ஓடிவா புல்லாங்குழலை ஊதிவா செல்ல கண்ணா ஓடிவா தேவகி வயிற்றில் பிறந்தவா தேவி ருக்மணி நாயகா தேவகி வயிற்றில் பிறந்தவா தேவி ருக்மணி நாயகா தேவர்க்கெல்லாம் தேவனே துவாரகை பாலா ஓடிவா தேவர்க்கெல்லாம் தேவனே துவாரகை பாலா ஓடிவா கண்ணா கண்ணா ஓடிவா சின்ன கண்ணா ஓடிவா புல்லாங்குழலை ஊதிவா செல்ல கண்ணா ஓடிவா கொடியவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை
நிலைநாட்டவும் நான் ஒவ்வொரு பிறவி அவதாரம் எடுப்பேன் என்று கூறினார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் அவதாரத்தில் இத்திருநாள் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் பழுக்கு மரம் ஏறுவதும் முறியடிப்பதும் அன்று கண்டிப்பாக நடைபெறும். வடநாட்டில் இந்த விழா 10 நாட்கள் வரை மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஜெயந்தி அன்று கண்ணன் பெயரை உச்சரித்து அவரது சிலைக்கு பூஜை செய்து வாழ்க்கையில் ஏற்படும் சகல துன்பங்களை நீக்கி இன்பம் ஏற்பட செய்கிறது. சிறையிலே பிறந்தவன் நம் வாழ்க்கையில் சிலையிலே இருந்து பிடிக்கத்தக்க அருளாசி புரிகிறேன். நன்றி. கிருஷ்ணனின் வரலாறு. 4 திருமகளில் பிறந்த கிருஷ்ணன் 4 வேதர்களின் நாயகனாக விளங்குகின்றான். கிருஷ்ணனின் வரலாறு மகத்துவம் மிக்கது. யாதவர்களின் அரசனான உக்கிரசேனையின் மகள் தேவகி இவருடைய கணவர் வாசுதேவர், இவருடைய அண்ணன் கம்சன். தேவகிக்கு பிறகும் 8வது குழந்தை கம்சனுக்கு முடிவை ஏற்படுத்தும். அதனால் அச்சம் என்று கூறினார்கள். அதனால் அச்சமுற்ற கம்சன் தேவகியும் வாசுதேவரின் சிறையில் அடைத்தான். அவர்களின் 7 குழந்தைகளை சிறையில் கொன்றுவிட்டான். 8வது குழந்தையான கிருஷ்ணன் அப்போது பிறந்தார். அப்போது ஆத்திரமான கிருஷ்ணன் பேசினார். தன்னை ஒரு கூடையில் வைத்து ஆயா பெட்டிக்கு கொண்டு செல்லும்படி கூறினார். யமுனா நதி வழிவிட்டு கிருஷ்ணன் செல்லப்பட்ட இடம் யசோதா இல்லம். ஆயப்பட்டிலும் எல்லா பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் வாழ்கின்றான். பாலகன் பருவத்தில் மறந்தாமல் செய்யாத ஈகைகளும் அற்புதங்களும் ஏறாமை. தன்னை கொள்ளை கம்சன் அனுப்பிய பூதங்களையும் அரக்கர்களும் கொன்றார் என்று கூறுகிறார் கிருஷ்ணன். நன்றி. வணக்கம். நான் பேச போவது தலைப்பு என்னவென்றால் முன்னாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் பற்றி. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரான பணியாற்றிய இந்தியா அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். ஆனால் கலாம்
ஆன்மீக பெருமக்களே, அனைவருக்கும் இன்றைய மாலை வணக்கம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக நம்ம இளைஞர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் பாதம் தொட்டு அவர்களுக்கும் எங்களது வணக்கம். பெரியோர்கள், தாய்மார்கள், சிறியவர்கள், குழந்தைகள், பிள்ளைகள், பேரன்கள், அத்தைமார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ரத்தப்படியாக ஒரு கடலை செடியை எப்படி தூக்குறோம், அங்கே சொல்லுவதோ அந்த கடலையெல்லாம் எப்படி ஒன்றாக தூக்குறதோ அதே மாதிரி ஒன்று சேர்த்து இந்த கிருஷ்ணகிரியை சீரும் சிறப்புமாக நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பு ஆன்மீக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த மாலை நேரத்தில் வணங்குவதிலே மிகவும் பெருமைப்படுகின்றேன். நமது இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் இன்று பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, மார்கழ போட்டி என்று புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு அதில் எத்தனையோ குழந்தைகள் வீட்டிலே இருந்தாலும் 3 குழந்தைகளை சீரும் சிறப்புமாக கண்ணனும் ராதையுமாகவும் அந்த ஆளிலை கண்ணனாகவும் உருவம் எடுத்து அங்கே மேடையில் நிப்பாட்டி சிறப்பித்ததற்கு அந்த தாய்மார்களுக்கு எங்களது அன்பான காணிக்கையை படிக்கின்றோம். அதன் அடுத்த பவரி, குரு, ரவி, கவி, ரவிச்சந்திரன், காயத்ரி, சிவகரி ஆகியோர் சிறப்பாக, அதாவது அவர்களுக்கே குறித்தான பாணியில் இந்த இளம் வயதில் இந்த மேடையில், அதாவது அறையில் ஆடுறவன் அம்பலத்தில் ஆட மாட்டான், அறையில் படிக்காதவன் அம்பலத்தில் போய் ஆட மாட்டான். அப்படி இருந்தும் அந்த பயணம் அந்த மேடையில் ஏறி இவரது கூட்டத்தில் சிறு ஆட்டம் இல்லாமல் அழகாக சிறப்பாக அவனுக்கு தெரிந்த பாணியில் நன்றாக பேசி சீரும் சிறப்பாக செயல்பட்டார்கள். இதேபோல் வருகின்ற ஆண்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நல்லபடியாக சீரும் சிறப்புமாக இன்னும் மேடையிலே ஏறி அவர்களுக்கு ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி அவர்கள் இந்த பட்டிமன்றத்தையும் இந்த நாடகத்தையும் இந்த கவி அதாவது வாக்கு போட்டியையும் சிறப்பாக நடத்த உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதை நான் பெருமைப்படுகிறேன். அன்பு சொன்னவர்களே, இது இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாம ஏன் கொண்டாடுறோம்? இந்த கிருஷ்ண ஜெயந்தியால் என்ன பலன்? இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஏன் சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டே போனோம்னா இன்னொரு 3 மணி நேரம் ஆகும். அதனால நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பையன்களால், இளைஞர்களால், வருங்கால இளைஞர்களால், வருங்கால இந்த நாட்டை ஆளுகிற அந்த சிறுவர்களால் நடத்தப்படுகின்ற இந்த பாராட்டுக்குரிய இந்த கிருஷ்ண ஜெயந்தியை தொடர்ந்து நடத்த எல்லா மக்களும் ஒத்துழைத்து அவர்கள் நல்ல அவர்களை வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். हरे श्री कृष्णा जय तुलसीनादा जय हरे गोविंदा जय मुकुंदा जय हरे श्री कृष्णा जय तुलसीनादा जय हरे गोविंदा जय मुकुंदा जय जय मुरलीधरा जय मधुसूदना जय जय वासुदेवा गोपाला जय जय मुरलीधरा जय मधुसूदना
जय जय वासुदेवा गोपाला गोविन्द हरि गोविन्द गोविन्द परमानन्द गोविन्द हरि गोविन्द गोविन्द परमानन्द जय हरे श्री कृष्ण जय तुलसीनादा जय हरि गोविन्द जय मुकुन्द கார்நிற கேசம் சேர்த்து கட்டிடும் கொண்டை மேலே பீலி தொகுப்பும் ஓர் அழகாகும் கார்நிற கேசம் சேர்த்து கட்டிடும் கொண்டை மேலே பீலி தொகுப்பும் ஓர் அழகாகும் இருவிழி அருள் தரும் மலக்கரம் வரம் என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியடா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடிய உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஆட்டுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி பிஞ்சு விரல் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துளி கட்டும் தாய்மாரை நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஆத்தா ஒன்ன மன்னிப்பலா தாய்ப்பால் உனக்கு துக்க கொல்லா தாயும் சேயும் ரெண்டு கண்ணு கால தொட்டு பூஜை பண்ணு நான் ரொம்ப திருப்பு என்னோட பரப்பு நடமாடும் நெருப்பு அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற